என்ன ஒரு பனி. என்ன இப்படி குளிருது. இந்த அழகான ஆத்தோரமா தருவீங்களா? எனக்கு இன்னொரு ஜென்மம் கடவுளே. ஆஹா, என் பாட்டு எவ்வளவு அழகா இருக்கு. இது எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன். இவ்வளவு காலையில நிம்மதியாவே இருக்க விடுறது இல்ல. இங்க பாரு, நீ செய்யறது ஒண்ணு கூட சரியில்லை. என்ன ஆச்சு? என் பாட்டுக்கு என்ன குறை? ரொம்ப இனிமையா தானே இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப இனிமையா இருந்துச்சு. இவ்வளோ இனிமையா அந்த தங்கன் கழுத கூட பாட மாட்டான். ஆஹா, இன்னைக்கு தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நண்பா, அங்க பாரு, அங்க வந்துட்டு இருக்கிறது மணியும் மண்புழும் தானே, கூட அந்த வெட்டுக்கிளியும் தானே இருக்கு. ஆமா நண்பா, என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கு. இல்லனா அவங்க இவ்வளோ காலையில இங்க வரமாட்டாங்க. நண்பர்களே வணக்கம். வணக்கம் வணக்கம். என்னாச்சு இவ்வளவு காலையில வந்திருக்கீங்க? நண்பா, நாங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனை? ஒரு பெரிய சேவல் கொஞ்ச நாளா எங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. நாங்க எங்க ஒளிஞ்சிருந்தாலும் எங்களை கண்டுபிடிச்சு தொந்தரவு பண்றான். ஓ, அதான் பிரச்சனையா? ஆமா நண்பா, நீங்க எங்களுக்கு உதவி செய்யணும். ஐயோ, இங்க பாரு நண்பா, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். எங்களால மட்டும் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியாது. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த சேவலுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க நம்மளால முடியாது. அது என்ன பார்த்துச்சுன்னா என்ன கொத்தி அதை நாசம் பண்ணிடும். நாம கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தாதான் என்ன தவக்கல. ஒன்னும் இல்லனாலும் இது நம்ம நண்பர்களுக்காக தானே. நீங்க நான் சொல்ற இடத்துக்கு அந்த சேவலை கூட்டிட்டு வர முடியுமா? கூட்டிட்டு வரேன். சரி, அப்படின்னா நான் சொல்றத நீங்க கவனமா கேட்கணும். நாம கொஞ்சம் முயற்சி பண்ணி பாப்போம் நண்பர்களே. அப்படியே அந்த எலியோட பேச்ச நம்பி மண்புழுவும் வெட்டுக்கிளியும் கிளம்பி போயிட்டாங்க. உனக்கு இப்ப ஏதாவது பயமா இருக்கா? அதெல்லாம் இல்ல. உனக்கு இருக்கா? இல்ல. நான் ஒரு விஷயம் சொன்னா நீ அதை கேப்பியா? கேப்பேன். என்ன விஷயம் சொல்லு. அந்த மூஞ்சூறு சொன்னதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால நீ என் கூட வர வேணாம், நானே போறேன். அது ஏன்? இங்க பாரு, அந்த சேவலை எலி சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு வரணும்ல. உன்னால வேகமா ஓடவும் முடியாது. நீ என்னோட நெருங்கின நண்பனாச்சே. உன்னை போய் நான் எப்படி ஆபத்துல மாட்டி விடுவேன் சொல்லு. சரி நண்பா, நீ சொல்றத நான் அப்படியே கேக்குறேன். அப்ப ஒண்ணு பண்ண, நீ இங்கே நில்லு, நான் போயிட்டு வந்தேன். தன்னோட நண்பனை பாதுகாப்பா விட்டதுக்கு அப்புறம் வெட்டுக்கிளி சேவல் பக்கமா போச்சு. ஓ, நல்லா பசிக்குது. விடிஞ்சா போதும், பசிக்க ஆரம்பிச்சிருது. ஹலோ சேவலண்ணே, குட் மார்னிங். காலை வணக்கம், சுப்பிரபாதம். சந்தோஷண்ணே, என்ன இன்னைக்கு உங்களை வெளியில காணவே காணோம். என்னாச்சு? எந்திரிக்க லேட் ஆயிடுச்சோ? நீ இவ்ளோ காலையில என் வயித்துக்குள்ள போறதுக்காகவே வந்த மாதிரி இருக்கு. ஆமாமா, வேணா வந்து சாப்பிடுங்க. நான் என்ன பண்றது? நீ அங்கேயே இருந்தனா நான் வந்து உன்னை சாப்பிடுறேன். முடிஞ்சா ஓட விட்டு புடிங்க. ஏய், அங்கேயே நில்லு. காலங்காத்தால என்ன ஓட விடாத. அதே நேரத்துல இன்னொரு இடத்துல என்ன இன்னும் அவங்கள காணோம்? ஒருவேளை அந்த கோழி அவங்கள வயித்துல போட்டிருக்குமோ? நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு, அவங்க வந்துருவாங்க. அந்த கோழிக்காக பொறி வைக்க போய் கடைசியில நமக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது நண்பா. நண்பா, இந்த உலகம் ரொம்ப அழகா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. நட்பு இருக்கிறதால தான். நண்பர்கள் தான் இந்த உலகத்துக்கே அழகு. அவங்களுக்காக நம்ம என்ன வேணும்னாலும் செய்யலாம் நண்பா. நண்பா, இதா அவங்க வராங்க. வெட்டுக்கிளி கோழிய நல்லா ஓட விட்டு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்ச மாதிரி ஒரு பள்ளத்தாக்குக்கு பக்கத்துல கூட்டிட்டு வரவும் இலையால மூடி வச்ச பள்ளத்துல அந்த சேவலை விழ வைக்கவும் செஞ்சான். நம்ம முடிவு பண்ண மாதிரி அந்த கோழிய பொறிக்குள்ள விழ வச்சிட்டோம். இனிமே அவன் தொந்தரவே உங்களுக்கு இருக்காது. எங்க மணியன் எங்க? இங்க பாரு, எனக்கு அங்க இருந்துகிட்டு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. அந்த கோழி உன்னை ஏதாவது பண்ணிடுமோன்னு பயந்துட்டேன். ஏய், எனக்கு ஒண்ணும் ஆகல நண்பா. நாம நினைச்ச மாதிரி கோழிக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தாச்சு. வா, அந்த கோழியை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவோம். ஐயோ அம்மா, என்னோட இடுப்பு.
என்னுடைய முதுகு, என் கை, என்னோட காலு, ஐயோ என் தலை, என் உதடு. இங்க பாரு கோழி, ஐயோ, என்னால சக்தி இருக்கின்ற முடியலையே. திமிர்ல ஆடக்கூடாது. அப்புறம் கடைசியில இப்படித்தான் விழ வேண்டி இருக்கும். மிஸ்டர் சேவல், நாங்க சக்தியால இல்ல புத்தியால தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், புரிஞ்சுதா? யாராவது வாங்க, வந்து கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க, என்ன காப்பாத்துங்க, வாங்க.